ஜூனியர் விகடன் தனது 15/8/2010 இதழில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளால் ஏடிஎம் சென்டர்கள் செக்ஸ் சென்டர்களாக மாறிவரும் கேவல நிகழ்ச்சிகளை படம் பிடித்து காட்டியுள்ளார்கள். ஜூனியர் விகடன் செய்தியை கேளுங்கள். இளைஞர்கள் இந்தியாவின் தூண்கள் என்று இந்த நாடே நம்பிக்கொண்டு இருக்க, அந்த தூண்களில் சிலது கட்டுப்பாடு எதுவுமின்றி காமத்தின் பக்கம் சரிந்து கொண்டு இருக்கின்றன. அடிக்கடி காண கிடைக்கும் உதாரணங்களில் லேட்டஸ்ட் சமீபத்தில் நமது அலுவலகத்துக்கு வந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் கல்லூரியை ஒட்டியுள்ள ஏதோ ஒரு ஏடிஎம் சென்டருக்குள் இளசுகள் நடத்தும் காமக்கூத்துதான் கர்மாந்திர காட்சியாக அதில் பதிவாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் வருகிற இந்த காட்சி ஒரு இளைஞனும் இளம் பெண்ணும் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுப்பது போல் உள்ளே வருகிறார்கள். அந்த பெண் பணத்தை எடுக்க முற்படுவது போல பதிலுக்கு அந்த இளைஞன் அவள் பின்புறம் மிக நெருக்கமாக நின்று உரசிக்கொண்டு சில்மிஷத்தில் ஈடுபடத் துவங்குகிறான். சின்ன சினுங்களுடன் துவங்கும் காட்சிகள் போக போக நீலப்படங்களை மிஞ்சும் அளவுக்கு விரிகின்றன. இந்த காட்சிகளுடன் ஏடிஎம் சென்டரின் கண்ணாடி கதவுக்கு அப்பால் பிளாஸ்டிக் சேர் போட்டு காவலாளி அமர்ந்து இருப்பதும் தெளிவாக தெரிகிறது. அவர் இதை கவனித்ததாகவோ கண்டு கொண்டதாகவோ தெரியவில்லை. சில்மிஷங்கள் தொடர திடீரென அந்த பெண்ணை விட்டுவிட்டு தான் மட்டும் வெளியேறும் இளைஞன் காவலாளியிடம் சென்று ஏதோ பேசிவிட்டு உள்ளே வருகிறான். ஆபாச காட்சிகள் தொடர்கின்றன. இவை அனைத்தும் அந்த ஏடிஎம்மின் பாதுகாப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. தவிர அந்த ஏடிஎம்மின் சுவிட்ச் போர்டு, அதன் பக்கத்தில் சில அடையாளங்கள் ஆகியவையும் பதிவாகி இருந்தன. அந்த வீடியோ காட்சிகளை நம்மிடம் சேர்ப்பித்தவரிடம் எங்கிருந்து இந்த வீடியோ காட்சிகள் கிடைத்தன என்று கேட்டோம். தங்கள் அடையாளங்களை மறைத்தவர்கள் நாங்கள் காஞ்சிபுரம் பகுதியில் படிப்பவர்கள். இங்கு உள்ள கல்லூரி மாணவர்களின் மொபைல் போன்களில் இந்த காட்சிகள் தான் இப்போது ஹாட் டவுன்லோட். அதனால் காஞ்சிபுரம் வட்டாரத்தில் இருக்கும் கல்லூரிகளில் ஏதோ ஒன்றின் வாயிலில் இருக்கும் ஏடிஎம் சென்டரில் தான் இந்த காட்சிகள் பதிவானதாக மாணவர்களுக்குள் பேச்சு இருக்கிறது என்றார்கள். அந்த பகுதிகளில் 2 நாட்கள் விடாப்பிடியாக தொடர்ந்து தேடிய போது அந்த காட்சிகளுடன் முழுமையாக இசைந்து போகக்கூடிய ஒரு ஏடிஎம் சென்டர் குறிப்பிட்ட ஒரு கல்லூரியின் அருகில் இருந்தது. நாம் ஏற்கனவே பார்த்த அடையாளங்களுடன் காவலாளியம் சில நிமிடங்களில் நாம் வெளியே வர அதற்கென்றே காத்திருந்தது போல் ஒரு ஜோடி அவசரமாக உள்ளே நுழைந்தது. நாம் காத்திருந்தோம். 10 நிமிடங்களுக்கு பிறகும் கூட அவர்கள் வெளியே வரவில்லை. காவலாளியிடம் வீடியோ காட்சிகள் குறித்து பேச்சு கொடுத்தோம். கேட்டதும் தேள் கொட்டியது போல அதிர்ச்சி அடைந்தவர், அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, நீங்கள் யாரு, பணம் எடுத்துட்டீங்கன்னா கிளம்புங்க என்று நம்மை கிளப்பிய கையோடு ஏடிஎம் கதவை அவசரமாக தட்ட அதன் பிறகே அந்த இளசுகள் வெளியே வந்தனர். இதையடுத்து அந்த கல்லூரி வளாகங்களில் மெல்ல பேச்சு கொடுத்தோம். அவர்கள் சொன்ன தகவல்கள் இன்னும் அதிர்ச்சிரகம். இது மட்டுமா, இது மாதிரி இன்னும் எத்தனை கிளிப்பிங்ஸ் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே சுமார் 10க்கும் மேற்பட்ட காட்சிகளை நமது மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்தனர். தொடர்ந்து இது ரொம்ப நாளாக நடக்குது. ஏடிஎம் சென்டர் வீடியோ காட்சிகளில் இருக்கும் ஜோடிகளில் பெரும்பாலானவர் இந்த கல்லூரிகளில் படிப்பவர்கள்தான். கல்லூரியின் மாடி படிக்கட்டு அடியிலும் பூங்கா புதர்களிலும் ஒதுங்குவது போதாதென்று ஏடிஎம் சென்டரிலும் இப்போது ஏசி குளிர்ச்சியோடு புகுந்து அசிங்கம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். இன்னும் சிலரோ ஏடிஎம் சென்டரில் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கும் கேமராவில்தான் இந்த காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. அங்கே கேமரா இருக்கும் என்பது கூடவா கல்லூரி இளைஞர்களுக்கு தெரியாமல் போகும் என்ற கேள்வி எழுகிறது. அப்படியே இருந்தாலும் வங்கியில் பணிபுரிகிற ஊழியர்களின் உதவி இல்லாமல் இது எப்படி வெளியே வந்திருக்க முடியும் என்ற கேள்வியும் எழுகிறது. இன்னொரு கோணத்தில் இந்த ஜோடிகளுக்கு தெரியாமல் இதே கல்லூரியைச் சேர்ந்த வேறு குரூப்பே ஏடிஎம் சென்டரில் ரகசிய கேமராவை பொருத்தி இப்படி படம் பிடித்து இருப்பார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது என்றார்கள். ஏடிஎம் சென்டர்களில் உள்ள கேமராக்கள் திருட்டு கொள்ளை குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மாதிரியான காட்சிகள் வெளிவருவதால்
சம்பந்தப்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளவும் அடுத்தவரை மிரட்டவும் இது பயன்பட வாய்ப்புள்ளது. குறிப்பிட்ட ஏடிஎம் உள்ள இடத்துக்கு அருகில் இருக்கும் கல்வி நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பாளரிடம் இது குறித்து விசாரித்தோம். பொறுமையாக கேட்டவர், நீங்கள் சொல்லும் ஏடிஎம் சென்டருக்கும் கல்லூரிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது பொதுமக்களின் உபயோகத்துக்காக தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது. அதனால் ஏடிஎம் சென்டரில் நடந்தவை பற்றி எங்கள் கல்லூரி நிர்வாகத்துக்கு தெரிய வரவில்லை. எப்படி பார்த்தாலும் கல்லூரி வளாகத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்க வாய்ப்பும் இல்லை. எங்கள் கல்லூரியில் ஒழுக்கத்துக்கே முதலிடம் கொடுத்திருக்கிறோம். தீவிர கண்காணிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதால் கண்காணிப்பை மேலும் பலப்படுத்துகிறோம் என்றார் பொறுப்பாக. பாடுபட்டு பணத்தை கட்டி தங்களை கல்லூரியில் சேர்த்த பெற்றோரின் பரிதாப முகங்களை மனதில் இருத்தி கொண்டு அந்த மாணவ மாணவியரை சுய கட்டுப்பாடு ஏற்படுத்திக் கொள்வதுதான் இதில் முக்கியம். இல்லாவிட்டால் 1000 வகையான கண்காணிப்பும் கட்டுப்பாட்டும் உண்டாக்கித்தான் என்ன பயன்? இவ்வாறு ஜூனியர் விகடன் கூறியிருக்கிறது. மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோர்களின் பாச உணர்வுகளை நெஞ்சில் நினைத்து தங்கள் தவறான போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நமது நாட்டின் வருங்காலத்தை வழிநடத்தி செல்ல வேண்டிய இளைஞர் சமுதாயம் வழி தவறி செல்லக்கூடாது என்பதுதான் நமது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.